இங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வர மாட்டோம். ஒரு செகண்ட் பிள்ளைங்க தான் எனக்கே வெறுப்பாகுது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. நான் கோச் பண்றதுக்காக ஒண்ணு பண்ணாத. நான் கேமுக்குள்ள அப்படி எடுத்துட்டு வர மாட்டேன். இவனுக்கே தைரியம் இல்ல, அப்போ சொல்லவே மாட்டான். அவன் மாட்டிட்டு இருக்கிறதும் அவனுக்கு தெரியல. நம்மளும் வெளில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அதையே அங்க நின்னு பண்றாங்க. டேபிளுக்கு நடுவுல ஒரு கேமரா இருக்கு. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? டேபிளுக்கு நடுவுல ஒரு கேமரா இருக்கு. டேபிளுக்கு நடுவுல ஒரு கேமரா இருக்கு. உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 டுடே டே 71 அண்ட் எபிசோட் 72 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். நீங்க எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது அழகா ஒரு வேக்கப் சாங்லாம் போட்டு எல்லாரும் பயங்கரமான டான்ஸ் எல்லாம் ஆடி ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டா வந்து கேப்டன்சி டாஸ்க்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேப்டன்சி டாஸ்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த டாஸ்க் மூலமா ஒவ்வொரு கேப்டனுக்கும் உங்க பக்கம் யாரெல்லாம் நிக்கிறா, உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் நிக்க போறா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. யார் யார் உங்களுக்கு எதிரா இருக்க போறாங்க கண்டுபிடிக்க இந்த டாஸ்க் ஒரு நல்ல சான்ஸ். சரி, டாஸ்க் உடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது செம்ம வெயிட்னாங்க. சரி, வெயிட் வச்சு ஒரு டாஸ்க் பண்ண போறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய வெயிட் என்ன அப்படிங்கறத பேட்ஜா வந்து கொடுத்துருவாங்களா. அண்ட் இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா 3 பேர், இவங்க 3 பேருக்குமே ஆளுக்கு ஒரு தள்ளு வண்டி வந்து கொடுத்துருவாங்களா. இவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு பின்னாடியே வந்து நிப்பாங்க. இது பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க். பிக் பாஸ் வந்து ஒரு டார்கெட் கொடுத்திருக்காரு, ஒரு வெயிட் டார்கெட். அந்த வெயிட் டார்கெட்டை யார் அச்சீவ் பண்ண போறாங்களோ அவங்க தான் வின்னர். அண்ட் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அடிச்சு செகண்ட் பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே ஆப்போசிட் சைடுல கொண்டு போய் டிராப் பண்ணிருக்கணும். டிராப் பண்ணல அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த டாஸ்க்ல கூடிய முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து நின்ட்டாரு. பட் திடீர்னு இல்லப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், வேற ஆளுக்கு வந்து மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் சேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாப்ல. சோ யார் வேணாலும் எப்ப வேணாலும் மைண்ட் சேஞ்ச் பண்ணலாம்ன்றது தான் இந்த கேமோட சுவாரஸ்யமாவே இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சப்போர்ட்டர்ஸ் நீங்க சப்போர்ட் செய்ய நினைக்கும் நபரை மாற்றலாம். அண்ட் முக்கியமா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வெயிட்டின் அடிப்படையில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட் யாரா அவன் போடா எதையாச்சும் உளறிட்டு கிடப்பான், எதையாச்சும் பேசிட்டு கிடப்பான், மூளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இலக்காரமா பேசிட்டு இருந்த ராணவ இன்னைக்கு ஒரு வெயிட்டான கண்டஸ்டன்ட்டா 3 பேருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேரோட கண்ணும் ராணவ பக்கம் தான் திரும்புது. இதை படிச்சு முடிச்ச உடனே முத்துக்குமரன் கேட்கறாப்ல, என்னப்பா ராணவ எனக்கு சப்போர்ட் பண்ணிடுவல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ராணவும் பெருந்தன்மையா ஓகே நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ராணவ் கேன் யூ சப்போர்ட் மீ? இப்போ சோ ஃபைனலா இந்த 3 பேருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா முத்துக்குமரனுக்கு ராணவன் மஞ்சரி இவங்க 2 பேர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் 4 பேர் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ரயன், சௌந்தர்யா, தீபக் அண்ட் பவித்ரான்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசியா விஷாலுக்குமே 4 பேர் இருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அருண், ரஞ்சித் இவங்க 2 பேரும் டிஃபால்ட்டா இருப்பாங்க. அண்ட் அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. சப்போர்ட்டர்ஸா அன்ஷிதா, ஜெஃப்ரி, ரஞ்சித் அண்ணா, அருண் பிரசாத். அண்ட் சப்போர்ட்டர்ஸ் பிரிச்சதுக்கு அப்புறமாவும் ராணவ வச்சு தான் இந்த கேமை வந்து ப்ளே பண்ணி ஆகணும். சோ ராணவ எங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரயன் சொல்றாப்ல, என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நான் என்ன பண்றேன், நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் முத்துக்குமரனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ராணவ நான் இங்க அனுப்பிச்சு விட்டுறேன். சோ ஆட்டோமேட்டிக்கா வெயிட் கூடிரும், கண்டிப்பா ஜாக்லின் வந்து வின் பண்ணிடுவாங்க. சோ மத்த டீமை கம்பேர் பண்ணும்போது நம்ம டீம் தான் வெயிட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப ஜாக்லின் போயிட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ஒன்னு நான் ஜெயிக்கணும் இல்ல நீ ஜெயிக்கணும், என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், நீ ஜெயிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு அலையன்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னால முடியல, நீ தான் உனக்காக நான் அனுப்பிடுவேன். அண்ட் இன்னொரு பக்கம் விஷால் வந்து ஜெஃப்ரிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல, இப்போதைக்கு ராணா வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிக்கிறான் பாத்தியா, கடைசி நேரத்துல மைண்ட் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜெஃப்ரி கேக்குறாரு, அப்படியே அவன் சொல்லிட்டானா அப்படி கேட்கும்போது அவன் சொல்லல, ஆனா என்கிட்ட கேமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சொன்னா. அப்ப நான் சொன்னேன், நீ ஸ்டார்டிங்ல யாருக்கு சப்போர்ட் பண்றியோ பண்ணலாம், ஆனா கடைசில உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு நீ யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சோ அவனே புரிஞ்சுக்கிட்டு வந்துருவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. கேம் கேட்கும் போதே என்கிட்ட எப்படின்னு கேட்டான், யாருக்கு சப்போர்ட் பண்றியோ ஸ்மெண்ட்ல மாறி அவங்களுக்கு போய் உட்காரணும்னா அவங்களுக்கு போய் உட்காந்து. சோ ஃபைனலா டார்கெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 400 கிலோ வந்து டார்கெட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா முத்துக்குமரனால ஜெயிக்க முடியாதுங்கிறது அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேர் தான் இருக்காங்க. அதுல ராணா வந்து 80 கிலோ அண்ட் வந்து மஞ்சரி 50 கிலோ. சோ 130 kg கிட்ட தான் வருது. ஆனா அதுவே ஜாக்லினுக்கு பார்த்தா என்கிட்ட 225 kg இருக்குது, உன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் மட்டும் நீ எனக்கு அனுப்பிச்சு விட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கேட்கும்போது முத்துக்குமரன் சொல்றாப்ல, இங்க பாரு இது பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க், ஒருவேளை உன்னால தள்ள முடியலனா அதுவும் வேஸ்டா போயிடும். நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் தள்ள முடியுதான்னு பாரு. ஒருவேளை நீ விஷாலை விட நல்லா வந்து ஃபாஸ்டா போயிட்ட அப்படின்னா என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் நான் உனக்கு கொடுத்துறேன், இல்ல உன்னால முடியல அப்படின்னா உன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் எனக்கு கொடுத்துரு,
நான் வின் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் பீட் பண்ணிட்டீங்கன்னா ராணாவையும் மஞ்சரி வச்சு நிக்கலாம். சோ பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு இந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ண உடனே முத்துக்குமரன் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. விஷாலும் ஜாக்லினும் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஷால் போயிட்டு ஃபர்ஸ்ட் அருணை டிராப் பண்ணிட்டாப்ல. ஜாக்லின் போயிட்டு பவித்ராவை கொட்டிட்டு வந்துட்டாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டாருன்னா விஷால் பாதியிலேயே வந்து ரஞ்சித்தை வந்து கவுத்தி விட்டார். சோ ரஞ்சித் உருண்டு போய் லைன்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா கொண்டு போய் ப்ராப்பராவே டிராப் பண்ணிட்டாங்க. சோ முத்துக்குமரன் போட்ட அக்ரிமெண்ட் படி இப்போ ஜாக்லின் வந்து கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் முத்துக்குமரன் கேட்கறாப்ல என்ன முடியுமா, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. ஆனா ஜாக்லின் தான் என்னால முடியுங்கிற மாதிரி டிராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. சோ ஃபைனலா முத்துக்குமரன் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஜெயிக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே மஞ்சரி போயிட்டு நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ராணவும் போயிட்டு விஷாலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வண்டியில ஏறின உடனே மஞ்சரி வந்து நான் ஜாக்லின் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ஜாக்லின் சப்போர்ட் பண்றதுக்காக போயிட்டாங்க. சோ ஃபைனலா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு முடிக்கும் போது முத்துக்குமரன் இந்த கேமே ஆடல அப்படிங்கிறதுனால வெறும் 0 வெயிட். அண்ட் வந்து ஜாக்லினுக்கு 312 வெயிட் வந்து இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா விஷாலுக்கு வந்து 365 வெயிட் வந்து இருந்துச்சு. பிக் பாஸ் கொடுத்தது வந்து 400 kg. பட் யாருமே அதை அச்சீவ் பண்ணல அப்படின்னா கூட யார் அதிகமான வெயிட் அச்சீவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஷால் தான் அச்சீவ் பண்ணிருக்காரு. சோ விஷால் தான் இந்த கேம் உடைய வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வாரத்துடைய கேப்டன் விஷால் தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விஷால் இந்த பிக் பாஸ் வீட்டின் இந்த வார தலைவராகிறார். ஆக்சுவலா இந்த இடத்துல முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ஜாக்லின் ட்ரை பண்ணிட்டோம். 3rd ரவுண்ட்ல கண்டிப்பா முடியலன்ற மாதிரி வந்து நின்றுவா. மீதி இருக்க ஆட்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டின் அடிப்படையில் நம்ம தான் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருந்தாப்ல. பட் ஒரு லெவலுக்கு மேல ஜாக்லின் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ முத்துக்குமரன் வந்து ஜாக்லினை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தார் அப்படின்னா இந்த ஆட்களை அங்க அனுப்பணும்னு கூட அவசியம் கிடையாது. இவர் கொண்டு போய் டிராப் பண்ணிருந்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா ஜாக்லின் வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஆனா முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் இல்ல வேணாம், இவங்களுடைய முடிவை அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டதுனால தான் இப்போ விஷால் வந்து கேப்டன் ஆயிருக்காப்ல. அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சரி வந்து முத்துக்குமரன் கேட்டாங்க, நீ விஷால் ஜெயிக்கணும்னு நினைச்சியா இல்ல ஜாக்லின் ஜெயிக்கணும்னு நினைச்சியான்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்றாப்ல, எனக்கு ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ரெண்டு பேரும் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன், ரெண்டு பேரும் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா வந்து விஷால் கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் வராதுங்கிறது தெரியும், ஜாக்லின் சைடுல ட்ரை பண்ணா எனக்கு சப்போர்ட் வரும்னு தெரியும், அதனால தான் நான் ஜாக்லின் கிட்ட ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போட்ட அக்ரிமெண்ட் என்ன 2 ரவுண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டோம், அதுல யார் லீட் போறாங்கன்றத பார்த்துட்டு 3வது ரவுண்ட்ல டிசைட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னோம். ஆனா செகண்ட் வந்து ஜாக்லின் வந்து சொதப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக்சுவலா ஜாக்லின் சொதப்பல, விஷால் தான் சொதப்பினாப்ல. ஜாக்லின் பண்ணது கரெக்ட் தான். பட் ஜாக்லின் கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே முத்துக்குமரன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க பாக்குறதெல்லாம் ஓகே தான், ரெண்டு பேரும் ஈக்குவலா பாக்குறீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் உங்களுக்கு யார் அலைன்ஸ் வச்சிருக்கா, உங்களுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லிருக்கா அப்படிங்கிறது நீங்க யோசிக்கணுமா இல்லையா? இந்த இடத்துல ஜாக்லின் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜாக்லினுக்கு ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம இல்ல இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசிட்டு இருந்தது எந்த விதத்துல நியாயம்ன்றது சத்தியமா புரியவே இல்ல. ஆனா ஜாக் நடுவுல சொதப்பிருச்சு. நான் ஒரு ஸ்டாண்டர்ட் தான், நீ ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க, கேம் சால்வ். அண்ட் ஃபைனலா ராணவ் கிட்ட மஞ்சரி கேட்டிருந்தாங்க, நீ கடைசி டைம்ல மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ரயன் வர இல்ல அவன் கடைசி டைம்ல ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டான், அதனால தான் முடிவு எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ராணவ் என்ன நினைக்கிறான்றதை சொல்ல விடாம இவங்களா பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா ராணவ் கிட்ட கேட்கும்போது இல்ல எனக்கு வந்து முத்துக்குமரனா விஷாலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா முத்துக்குமரன் போய் நின்றுப்பேன், ஆனா விஷாலா ஜாக்லின் சொல்லி கேட்கும்போது நான் வந்து விஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் சொன்னாங்க எனக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி சொன்னீடா அப்படின்னு கேட்கும்போது இல்ல உனக்கு முன்னாடி நான் விஷாலுக்கு வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், அதனால தான் நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ராணா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்ல. நீ வரியா ராணம் கூப்பிடும்போது நீ வரேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு முன்னாடி ஆனா இங்க வாக்கு கொடுத்துட்டேன் நானு. அண்ட் ஜாக்லின் முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு விஷாலா முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நான் முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா நீ ஆல்ரெடி கேப்டனா இருந்திருக்க, அது வரைக்கும் கேப்டனா ஆனது இல்ல, சோ அதனால ட்ரை பண்ணலாம் தான் நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மஞ்சரி வந்து முத்துக்குமரன் சொன்னாங்க உனக்காக சப்போர்ட் பண்ணி 2 பேர் வந்திருக்கோம்ல, எங்க 2 பேரையும் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு கேம், நீயே சேர்க்கல அப்படின்னு கேட்டா அது என்னோட கேமே கிடையாது, உங்க 2 பேரையும் கொண்டு போய் இங்க சேர்த்துட்டோம்னா உங்க 2 பேரோட கேம் வந்து முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம எனக்காக சப்போர்ட் பண்ண வந்தவங்கள நீங்க ஜாக்லினுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க இல்ல விஷாலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுவும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரயன் சொல்லிட்டாப்ல அப்ப நீங்க போட்ட டீலே தப்பு தானே, அதுவே பேட் ஸ்ட்ராட்டஜி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆக்சுவலா இங்க ரயன் கேட்கறது கரெக்ட் தான், ஏன்னா டீலே அப்படி தானே போட்டிருந்தாங்க, நீ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் வந்து பாரு, நீ கண்டினியூ பண்றனா என்னோட சப்போர்ட்ஸ் உனக்கு வந்துருவாங்க, அப்படினா உன்னோட சப்போர்ட்ஸ் எனக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி டீல் போடும்போது அப்படி பேசிட்டு இப்ப அப்படியே மாத்தி பேசுற மாதிரி தானே இருக்கு. முன்னாடி டீல் போட்டதே சரி கிடையாது, ஆனா கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் அதை அக்செப்ட் பண்ணிக்காம என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, என்ன சப்போர்ட் பண்ணி வந்த 2 பேரையும் நான் தேவையில்லாம கொண்டு போய் நான் தோப்பேன் தெரிஞ்சுமே கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னா அவங்களுடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நான் சேர்க்காததுனால அவங்க வந்து ஓன் டிசிஷன் எடுக்க முடியுச்சுல, அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ போய் சப்போர்ட் பண்ணாங்கல, இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. விளையாட விடாம கொண்டு போய் சேர்க்கிறதுனால இந்த யூஸ்மே இல்லைன்னா நான்
ஏன் அதை செய்யணும்? அப்புறம் போன வாரத்துடைய பயங்கரமான கேப்டன் ரஞ்சித் வந்து இந்த வார கேப்டன் விஷாலுக்கு இந்த பையனுடைய கேப்டன் பதவி சொல்லிட்டு தாராவாத்து கொடுத்துட்டு போனாப்லையா, அதை விஷால் வாங்கிக்கிட்டு இது வரைக்கும் இந்த வீட்டில் நான் ஒரு என்டர்டெய்னரா இருந்திருக்கேன், இதுக்கப்புறம் பொறுப்பான கேப்டனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது அடே இந்த என்டர்டெய்னர் வார்த்தை நீ கடைசி வரைக்கும் விடவே மாட்டியா, வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு என்டர்டெய்னர் உனக்கு நீயே சொல்லிட்டு திரியிறியே, அந்த என்டர்டெயின்மெண்ட் நீ எங்க பண்ண? இந்த பிக் பாஸ் ஷோல தான் பண்ணியா இல்ல தனியா போய் எங்கேயும் பண்ணிட்டு வந்தியா? எங்க கண்ணில் எதையுமே காட்டலையடான்ற மாதிரி தான் இருக்கு. என்டர்டெய்னரை தாண்டி ஒரு பொறுப்பான ஒரு கேப்டனா இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா. அவர்மா சரி ஓகே நம்ம டீமை பிரிச்சலாம் அப்படி சொல்லிட்டு கேப்டன் அசிஸ்டன்ட்டா நான் மஞ்சரி செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மஞ்சரி பார்த்தாங்க, ஆஹா இவன் வேற ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது என்னுடைய கருத்தை வந்து நான் சுதந்திரமா வைக்கிறதுக்கு ஏதோ தடை வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால நீங்க வேற யாராவது செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல மேடம் நீங்க தான் மேடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாப்லையா. அப்போ மஞ்சரி கேட்டாங்க, சரி ஓகேப்பா கேப்டன் அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி சொல்றல, எனக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது போக போக தான் மேடம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அது எப்படிப்பா போக போக தெரியும், என்ன ஏதுன்னு சொல்லுப்பான்னு சொல்லி கேட்டா, உங்களை நான் கிச்சன் இன்சார்ஜா போடுறேன், அங்க என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடே அவங்க கேட்கறது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா, கிச்சன் இன்சார்ஜ்னா வேலை கரெக்டா போதான்ற மாதிரி பார்ப்பாங்க, எவ்வளவு ரேஷன் பண்ணணும் இது எல்லாத்தையும் பார்க்கறது அவங்களுடைய வேலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்டா வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கணும், அது என்ன பிரச்சனை பொறுத்து இருந்து பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருக்க போறதே மஞ்சரி மட்டும் தான். அப்படிப்பட்ட மஞ்சரியோ இந்த கேப்டன் அசிஸ்டண்டா போட்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இவர் ஒரு பிளானை போட்டாப்ல. அந்த பிளானை யோசிச்சு இவங்க ஒரு பிளானை போட்டு விட்டாங்க. இதுல கான்ஃப்ளிக்ட்ஸ் வருமோன்னு தோணுது, அதனால நான் அதுல இருந்து விலகுறீங்க. ஓகே டன். சோ ஃபைனலா கேப்டன் அசிஸ்டன்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு சரி ஓகே இப்போ வந்து கிச்சன் டீம்ல மொத்தமா 5 பேர், கிளீனிங் டீம்ல மொத்தமா 3 பேர் அண்ட் வெஷல் வாஷிங் டீம்ல மொத்தமா 4 பேர் அப்படிங்கிற மாதிரி டீமை பிரிச்சு ஒரு வழியா முடிச்சு விட்டாங்க. அன்சிதா அண்ட் விஷால் படக்கூடிய பிளான் எல்லாம் வெளியிருந்து பார்க்குற நமக்கு தான் பச்சையா தெரியுதான்னு சொல்லி பார்த்தா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கே நல்லா தெரியுது போல இருக்கு. ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, விஷால் வந்து மஞ்சரியை செலக்ட் பண்ணா பாத்தீங்களா, அது செம மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மஞ்சரி சொன்னாங்க, நான் வேணான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுவும் என்னுடைய செம மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது தீபக் வந்து நாசுக்கா அவன் என்ன பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணானோ அதை வேணான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது மஞ்சரியோட டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொல்லி விட்டாப்ல. அவன் எதுக்கு அவங்கள போடணும்னு சொன்னா நான் இருக்க மாட்டேன்னு அவங்க எடுக்கிற முடிவு தான். அவர்னா ஒவ்வொரு கேப்டன்சிலையும் இந்த ரிப்பன், பேட்ஜ், பூவு, பசில், லாஸ்டா கூட முட்டை கூட வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷாலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பொம்மையை திருப்பி நிக்க வச்சு அதுல வந்து 3 இன்டு மார்க் போட்டுருக்காங்க, கீழே கத்தி வச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் விஷால் வந்து கேப்டன்சியை சரியா வழி நடத்தல, வீடு வந்து பயங்கர போரிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு கத்தியா எடுத்து முதுகுல குத்திக்கிட்டே வரணுமா. மொத்தமா அங்க இருக்கிற 3 கத்தியை எடுத்து முதுகுல குத்தி விட்டாங்க அப்படின்னா வழக்கம் போலதான் அவருடைய கேப்டன்சி ராஜினாமா பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானா. 3 கத்திகளால் குத்தப்பட்டால் விஜய் விஷாலின் பதவி பறிக்கப்படும். ஆனா விஷால் தான் இந்த சீசனுடைய பயங்கரமான என்டர்டெய்னர் ஆச்சே. சோ கண்டிப்பா இந்த வீட்டை பயங்கர என்டர்டெயின்மெண்டா வச்சு பாருங்க, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சோ எவ்வளவு தூரம் என்டர்டெயின் பண்ண போறாரு, அட்லீஸ்ட் இந்த வாரமாச்சு அவர் என்ன என்டர்டெயின்மென்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறாங்களே. அம்மா இந்த வாரத்துடைய நாமினேஷன் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மொத்தமா ஒரு 3 பேர் உங்களால நாமினேட் பண்ண முடியாதா இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி விட்டாப்ல. அதுல முதல் ஆள் கேப்டன் விஷால், இரண்டாவது ஆள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணிருக்காருல ஜெஃப்ரி அவரு, அண்ட் மூணாவது ஆள் சொல்லி பாத்தீங்கன்னா போன வாரமே டைரக்ட் நாமினேஷன்ல வந்துட்டார் இல்லையா ராணவ், அவர் இந்த வாரம் மறுபடியும் உங்களால நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீதி இருக்கிற 9 பேர்ல இருந்து யாரை வேணா நாமினேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாரம் குறிப்பா ஓபன் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. மஞ்சரி பிளாஸ்மா முன்னாடி நின்னு நாமினேஷன் ப்ராசஸ் தொடங்கி வைக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மஞ்சரி வந்து அருணன் அன்சிதா இவங்க 2 பேருமே டாஸ்க்ல ரொம்ப பர்சனலா கொண்டு வர மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குறிப்பா அன்சிதா பொறுத்த வரைக்கும் அவங்க எப்ப அன்சிதாவா இருக்காங்க எப்ப டாஸ்க் ரோல்ல மாறுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியலன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கே தெரிய மாட்டுது. அவங்களோட விளையாடுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டெவில் டாஸ்க்ல அன்சிதா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து நாசுக்கா சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. அண்ட் அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்கேஜ் வந்து கேரி பண்றாப்ல, பர்சனல் பேக்கேஜை கேரி பண்ணி அதை டாஸ்க்ல கொண்டு வந்து காமிக்கிறாரு, அதனால டாஸ்கே வந்து ஹெல்த்தியா விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அருண் பிரசாத்தை நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஷோக்கு ஹெல்த்தியா இல்ல, நான் அருணை வந்துட்டு நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பவித்ரா வந்து கேப்டன்சி கிடைச்சி கூட பெருசா எதுவும் பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரஞ்சித் வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் தீபக்கை பொறுத்த வரைக்கும் இப்பலாம் ஒரு நாமினேஷன்ல வரது இல்ல, அதனால இந்த வாட்டி நாமினேஷன்ல வரட்டும் மக்களை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. சோ அவர் மக்களை ஃபேஸ் பண்ணனும் ஆசைப்படுற சோ ரஞ்சித்னா அந்த தீபக். அண்ட் அடுத்த தீபக் வந்தாப்ல ரஞ்சித்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஓட்டு இருக்கு, நம்ம ரெண்டாவது ஓட்டை போட்டு ரஞ்சித் வந்து நாமினேஷன்ல கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்க்கு அதே ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாப்ல, கேப்டன்சி கிடைச்சி கூட பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அடுத்த ஒரு பவித்ரா பேர் வந்து சொல்லிட்டு பவித்ரா பொறுத்த வரைக்கும் என்ன பேச விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அப்புறமாச்சு பேசுமா இந்த வாரம் உனக்கு ஒரு ஐ ஓபனரா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பவித்ராக்கு ஃபர்ஸ்ட் ஓட்ட போட்டு விட்டாப்ல. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஐ ஓபனரா இருக்கட்டுமே இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு தான் உங்களை திருப்பி நாமினேட் பண்றேன். அண்ட் அடுத்த வந்து அன்சிதா வேற யாராச்சும் நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் ரஞ்சித்துக்கு மூணாவது ஓட்ட போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது சூப்பர்மா சரியான கேமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரஞ்சித்துக்கு வந்து அவருக்கு வந்து கோவம் வராமலாம் இல்லை, கோவம் வருது, வந்தா வெளியே காட்ட மாட்டார், இதுக்கப்புறம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்தா இவங்க பவித்ராக்கு ஓட்ட போட்டு பவித்ராவை நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் ஆகுறா, யார்கிட்ட பேசணுமோ அவங்க
அவங்க கிட்ட போய் பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. தீர்க்க வேண்டியது அவங்க கிட்ட, அங்க போய் தீர்க்கலாம்னு தோணுது, தயங்கி நிக்கிறது, அதனால பவித்ரா. அண்ட் அடுத்த ரஞ்சித் வந்தாப்ல. ரஞ்சித்துடைய நாமினேஷன் வழக்கமா எப்படி இருக்கும், அதுலயும் குறிப்பா ஓபன் நாமினேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து பாப்பல. அதுல இருந்து ஒரு 2 பேரை சூஸ் பண்ணி சொல்லி விட்டு போயிருவாப்ல. இப்போ அவர் 3 பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, தீபக், அன்ஷிதா அண்ட் பவித்ரா. இல்ல தீபக்கை மட்டும் விட்டுட்டு அன்ஷிதா பவித்ராவை பிடிச்சிக்கிட்டாப்ல. அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் டாஸ்க்ல மெனக்கெடல, பவித்ராவை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்ல பெருசா ஜொலிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தாப்ல. இன்னும் பவித்ரா ஜொலிக்கவே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் அடுத்த அருண் பிரசாத் வந்து ஃபர்ஸ்ட் ஜாக்லின் நாமினேட் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஆனா கேம்க்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு அப்படின்னா அது அடுத்தவங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது பார்க்கும்போது அருண் பிரசாத் சொன்ன ரீசன் கரெக்டா தான் இருக்கு. ஜாக்லின் இந்த விஷயத்தை அந்த வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் அது அருண் பிரசாத் பண்ணலையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அருண் பிரசாத் தான் அதே வேலையை தான் இந்த வீட்டுக்குள்ள பண்ணிருக்காப்ல. என்ன ஜாக்லின் ரொம்ப வெளிப்படையா பண்ணிருக்காங்க, அது அருண் பிரசாத் மறைச்சு பண்ணிருக்காப்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். பிளேயரை வந்து கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளிடு. எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி. அண்ட் அடுத்த முத்துக்குமரனுடைய பேரை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்ஃபிடென்ட்டான பிளேயர் அவரு. பட் அந்த கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி எல்லாரையும் ரொம்ப ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது அதாவது இந்த வீட்டில் இவர் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்லையோ அந்த வேலைகள்லாம் கொண்டு போய் அடுத்தவங்க மேல போட்டு அதையே ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகி அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியான விஷயங்களை அமையறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்து 4வது ஆளா ரஞ்சித் பேரை சொல்லி நாமினேட் பண்ணிருக்காங்க. சூப்பர்மா, கேமை உண்மையிலேயே புரிஞ்சு விளையாடக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீதாமா, உனக்கு தாம ஊர்ல இருக்கிற 50 பேர் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்த அதே ரீசன் தான் சொல்றாங்க, பெருசா வெளியே வர மாட்டாப்ல, வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அடுத்த ஜாக்லின் பேரை சொல்லிட்டு அருண் பிரசாத் சொன்னார் இல்லையா, அதே ரீசன் தான் இவங்களும் சொல்றாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுடைய கேமை வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயம்லாம் ரொம்ப தெளிவா பேசுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா அடுத்தவங்களுடைய கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏன் தெரியலன்றது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம இன்கேஸ் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணல, ஜாக்லினுக்காக நிக்கல அப்படின்னா ஒருவேளை அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ, ஒருவேளை அவங்க கோச்சிப்பாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து நான் வந்து போய் நிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது முழுக்க முழுக்க என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் தானா இல்ல என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆக மொத்தத்துல ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மத்தவங்களுடைய கேம் வந்து ஸ்பாயில் பண்ணுது, அதுக்காக நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஜாக்லினுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, ஐயோ ஜாக்லின் ஏதோ நினைச்சுப்பாங்களோ. ஆக்சுவலா இந்த இடத்துல சௌந்தர்யா ரொம்ப ஜென்யூனா சரி ஓகே நம்ம மனசுல ரொம்ப நாள் அடக்கி வச்சிருக்க விஷயத்தை இங்க நாமினேஷன் வரும்போது வெளிப்படையா போட்டு உடைச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களா, இல்ல லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி நீங்க இண்டிவிஜுவல் பிளேயரா ஆடுங்க, இதுக்கு ரொம்ப ஆட ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாரு. அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஜாக்லின் பெரிய போட்டு உடைச்சு விட்டோம் அப்படின்னா பாத்தீங்களா, என்னதான் அவருடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் அவருடைய முகத்திலே நானே கிழிச்சு விட்டேன், இதுக்கு மேல நான் இண்டிவிஜுவல் பிளேயர்ன்றது உங்ககிட்ட எப்படி நான் ப்ரூவ் பண்றது, இதுக்கப்புறம் நான் வந்து கோவா கேங்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுறேன் அப்படிங்கிறதுலாம் நீங்க சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. பட் இந்த இடத்துல சௌந்தர்யா ஜாக்லின் பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மையான விஷயங்கள் தான். ஏன்னா ஜாக்லின் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க, சௌந்தர்யா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு சௌந்தர்யா எனக்காச்சும் ஒரு நாள் ஜாக்லின் பத்தி பின்னாடி பேசிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சா ஏன்டி எல்லாரும் என்ன பத்தி பேசுற, என்கிட்ட தனியா வந்து சொல்ல தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு, சௌந்தர்யா பிரிஞ்சு வந்தாங்க. மறுபடியும் ஒரு குழியை தோண்டி வந்து உள்றியா உள்றியா சொல்லி விரிச்சாங்க, வந்து விழுந்தோடனே மறுபடியும் முடிச்சு போட்டாங்க. சோ இப்போ அதை மறுபடியும் வந்து உடைச்சு விட்டுருக்காங்க. ஏதோ பெருசா பண்றீங்க. அந்த அடுத்த முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாப்ல. என்ன ரீசன் சொன்னாருன்னா, சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் மொத்தமா 2 மோடு வச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து சீரியஸ் மோடு, ரெண்டாவது வந்து கியூட் மோடு. ஒருத்தங்க கிட்ட போயிட்டு பயங்கரமா சீரியஸா கத்தி சண்டையெல்லாம் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கியூட் மோடுன்னு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை போய் மறுபடியும் அவங்க கிட்டே காமிச்சு அதை எப்படி சமாளிச்சுட்டு வந்துருவாங்க. அது ரொம்ப சேஃப் கேமா இருக்கு. ஏன் இப்போ கூட ரஞ்சித்துக்கு வந்து 3 ஓட்டு வந்திருக்குன்னு நல்லா தெரியும், இருந்தாலும் 4வது ஓட்டா ரஞ்சித் பேரை சொல்றாங்க பாத்தீங்களா, அது கூட சேஃப் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி 3 வாக்குகள் பெற்றிருக்கிறார் ரஞ்சித் அண்ணன் தெரிஞ்ச பிறகு மறுபடியும் ரஞ்சித் அண்ணனுக்கு செலுத்தினதும் அவருடைய சேஃப் பிளே எனக்கு தோன்றது. எப்படி இங்க சௌந்தர்யா ஜாக்லினுடைய முகத்திரையை போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டு போனாங்களோ அதே மாதிரி சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்றாங்க, என்னென்ன லீலைகள் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத முத்துக்குமரன் நல்லா அப்சர்வ் பண்ணி அதையுமே நல்லா கிழிச்சு விட்டு போயிட்டாப்ல. விட்டு வெளியேற வேண்டியவர் சௌந்தர்யாவை முன்மொழிகிறேன். அடுத்த அருண் கிட்டே கன்ஃபார்ம் பண்றாப்ல, என்னப்பா அருண் நீ ஒரு ஓட்டு தான் வாங்கிருக்க கேட்டோம்னா ஆமா ஒரு ஓட்டு தான் வாங்கிருக்கேன்னு சொல்லி சொன்னோம்னா சரி ஓகே 2வது ஓட்டை நான் போட்டு உன நாமினேஷன்ல கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன்ல கொண்டு வந்து அருணுக்கு என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா, ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையில அவர் தப்பு பண்ணிட்டான்றது அவருக்கே நல்லா தெரியுது, இருந்தாலும் அந்த தப்பை கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்காம அதுக்கு நான் ஆர்கியூ பண்றேன்ற மாதிரி நிறைய பேசுறாரு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கூட ஹெல்த்தியாவே இல்ல, அதனால நாமினேட் பண்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. இது தவறே இல்ல அப்படிங்கிற ஸ்டாண்ட்லயே நின்று இந்த கேமுக்கும் சரியில்லைன்னு நான் நம்புறேன். அடுத்த ரயன் வந்தாப்ல, தீபக் ஒரு ஓட்டு தான் இருக்கு, 2வது ஓட்டை நம்ம போட்டு நாமினேஷன்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ரொம்ப நாள் நாமினேஷன்குள்ளே வராம இருக்காப்ல, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாப்ல. அந்த அடுத்த மஞ்சரி பேரை வந்து சொல்லிட்டு மஞ்சரி
மஞ்சரிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாப்ல. மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரா இருக்காப்ல, எல்லாருக்கும் ஒரு த்ரெட் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் எனக்கு ஒரு த்ரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் மஞ்சரியை நாமினேட் பண்றேன். அண்ட் அடுத்த ராணவ் வந்துட்டு ரயன் பேரை சொல்லிட்டு ரயனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டாப்ல. அண்ட் ரயனை பொறுத்த வரைக்கும் கடைசி 2-3 வாரமா விளையாடாம இருந்தாப்ல, இப்பதான் ஒரு கேமே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு வந்து இதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன இதுவா இருக்குமா, எதுவாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவேர்னஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட். அண்ட் ஆல்ரெடி முத்துக்குமரனுக்கு அருண் பிரசாத் போட்ட ஒரு ஓட்டு இருந்துச்சு இல்லையா, ஒரு 2வது ஓட்டை போட்டு முத்துக்குமரன் நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாப்ல. அண்ட் என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா, கொஞ்ச நாளா கேம் ப்ளே பண்ணாம இருந்தாப்ல, இப்பதான் இண்டிவிஜுவல் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டாப்ல. சோ இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் பண்ணி நான் முத்துவை நாமினேட் பண்றேன். அண்ட் அடுத்த ஜெஃப்ரி வந்தா, அந்த ஜெஃப்ரிமே பயங்கர கிளவரான ஒரு மூவ் தான் வந்து பண்ணா. ஏன்னா சௌந்தர்யா அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேருக்குமே ஒரு ஓட்டுல தான் இருந்தாங்க. சோ ஃபர்ஸ்டா சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணி சௌந்தர்யா நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டு, சௌந்தர்யாக்கு என்ன ரீசன் சொன்னா அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் இன்னுமே சௌந்தர்யா அதே ரியாக்ஷனால எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கா, இன்னும் மாத்திக்கிட்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அண்ட் மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் பாசியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேருக்கும் செகண்ட் ஓட்டை போட்டு 2 பேருமே நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாப்ல. ஒரு பாசியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால நான் மஞ்சரியை சொல்றேன். அண்ட் அடுத்த விஷால் வந்தாப்ல. இப்போ வரைக்கும் எல்லாருமே நாமினேஷன்ல வந்தாச்சு. ரயனுக்கு மட்டும் ராணவ் போட்ட ஒரு ஓட்டோட நிக்கிறாப்ல. இன்னொரு ஓட்டு போட்டா மட்டும் தான் ரயன் நாமினேஷன்ல வருவான்றதை தெரிஞ்சுக்கிட்டு விஷால் வந்து ரயனை வந்து நாமினேட் பண்ணாப்ல. சோ எல்லாருமே 11 பேருமே நாமினேஷன்குள்ள வந்தாச்சு. ரயனுக்கு என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா, டாஸ்க்ல ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், பட் டாஸ்க்கை தவிர்த்து பெருசா வேற எதுவும் பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்த மஞ்சரி பேரை சொல்லி நாமினேட் பண்ணாப்ல. மஞ்சரிக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மஞ்சரி வந்ததுக்கு அப்புறமா முத்துடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாப்ல. மஞ்சரி மேம் வந்ததுக்கு அப்புறமா சில பேரோட கேம் வந்து டவுன் ஆச்சு, அதுல முக்கியமா நான் பார்க்கிறது முத்துவோட கேம். சோ விஷால் எதுக்காக இதை பதிவு பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே யார் கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்கன்றதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. முத்துக்குமரன் மட்டும் எதுக்கு இண்டிவிஜுவல் பிளேயர்னு விட்டு வைக்கணும்? மஞ்சரி எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்ப இந்த முத்துக்குமரன் மஞ்சரி கூட தான் சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க, அவருமே இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது அப்படிங்கிறத பதிவு பண்றாராமா. சோ ஒருத்தவங்களோட கேம் இன்னொருத்தவங்க கேம் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுதுன்னு நான் பாக்குறேன். அண்ட் ஃபைனலா ஜாக்லின் வந்தாங்க. எப்படி அருண் பிரசாத் ஜாக்லினை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி ஒரு வேலை பார்க்குற, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்களோ, அதே வேலை தான்டா நீயும் பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த உண்மையை நானும் சொல்லிடுறேன்டா அப்படிங்கிற பேர்ல அருண் பிரசாத் இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேர்ல எல்லாரும் பகடக்கையா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 பேர் சொல்றேன், ராணவன் விஷால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு அவர் யூஸ் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள் ராணவையும் அண்ட் விஷாலையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அடுத்து நான் யார் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவங்க சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போதைக்கு இந்த வாரம் சேஃபா இருக்கிறது மொத்தமே 2 பேர் தான், விஷால் அண்ட் ஜெஃப்ரி. சோ இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை தான் நாமினேட் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி ஒரு வழியே இல்ல, எப்படி இந்த ஓட்டு செல்லாத ஓட்டு தான், யாருக்காச்சும் போடலாம் அப்படின்னா டிஃபால்ட்டா ரஞ்சித்துக்கு போட்டுருவாங்க இல்லையா, அது மாதிரி ரஞ்சித் பேர் சொல்லிட்டு அவருக்கு கோவம் வரதான் செய்யுது, ஆனா வெளியே காட்ட மாட்டாப்ல. இதுக்கப்புறமாச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு கோவம் வரும்போது நீங்க அதை வெளியில காட்டுங்க. சோ ஃபைனலா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருந்த ஜெஃப்ரியும் கேப்டன் விஷாலையும் தவிர்த்து மீதி இருக்கிற 11 பேருமே இந்த வாரம் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. குறிப்பா மத்த ஓபன் நாமினேஷனை விட இந்த ஓபன் நாமினேஷன்ல தான் பல பேர் சரி ஓகே இப்படி தான் இந்த கேம் விளையாடணும், இப்படி விளையாடினா தான் எல்லாருமே நாமினேஷனுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பக்காவா கால்குலேட் பண்ணி யார் யாரை நாமினேட் பண்ணா யார் யார் எப்பப்ப நாமினேஷனுக்குள்ள வருவாங்கன்ற மாதிரி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்குன மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே இன்னைக்கு தான்டா இவ்வளவு நாள்ல ஒழுங்கா கேம் ஆடிருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. விஷால் மற்றும் ஜெஃப்ரியை தவிர வீட்டார் அனைவரும் நாமினேட் செய்யப்பட்டுள்ளார்கள். இப்போதைக்கு நாமினேஷன்ல வந்திருக்க 11 பேர்ல யார் வந்து வெளியே போவாங்கன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா கண்டிப்பா ரஞ்சித் தான் வெளியே போவாருங்கிறத நம்ம இப்பவே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிடலாம். ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ரயன் இல்லனா அன்ஷிதா இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் ரஞ்சித் கூட சேர்ந்து வெளியே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஜாக்லின் வந்து ரயன்ட்ட சொல்லிருக்காங்க, நான் எப்படி இருக்கணும்ன்றதால நான் முடிவு பண்ண முடியும், நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாமேடா, நான் எப்படா உங்களை ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்குலாம் சிரிப்பு தாங்கல. ஏமா நீ யாரையுமே ஸ்டாப் பண்ணல, ஸ்டார்டிங்ல சௌந்தர்யா கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஏமா என்னை பத்தி எல்லாரும் முன்னாடி பேசுறாங்க மாதிரி கேட்டியே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா உன்னை பத்தி யாரும் வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ ஸ்டாப் பண்ற. இதுக்கப்புறம் நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற மாதிரி ஒரு 4-5 பேரை சேர்த்துட்டீங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னு 4-5 பேர் சேர்ந்ததுனால உங்களுக்குள்ள நீங்களே ரூல்ஸ் போட்டுக்கிறீங்க. அந்த ரூல்ல நீங்க என்ன சொல்றீங்க, நமக்குள்ள யாரையும் யார் முன்னாடி விட்டு கொடுத்து பேசிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வர சொல்லிடுறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ சரியா பண்றியோ தப்பா பண்றியோ உனக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ரூலை வேற கொடுத்துற. அதை நீங்க தனியா இருக்கும்போது பண்ணா கூட பரவாயில்ல, கேம்லயும் சேர்த்தே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள அடுத்தவங்களுடைய கேம் ஸ்பாயில் ஆக தான் செய்யுது. அதுதானே சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. உனக்கு எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு தோணுதுன்னு இல்ல, நீ அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு யாரையும் ஸ்டாப் பண்றாங்க. அண்ட் இவ்வளத்தையும் ஜாக்லின் பேசிட்டு இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு அப்படிங்கிற பேர்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றாங்க பாருங்க. இப்ப ரயனுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு, நான் நாமினேட் பண்றதுக்காக போறேன். இப்போ நான் ரயன் பேரே நாமினேட் பண்றேன்னு வை, நான் என்ன ரீசன் சொல்லுவேன், ஏதாவது நீ மஞ்சரிக்கு என்ன ரீசன் சொன்ன, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரா இருக்காங்க, ஒரு த்ரெட் மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னல, அந்த மாதிரி தான் நானும் சொல்லுவேன். ரயனை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ற மாதிரி தெரியுது, எனக்கு த்ரெட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் தவிர்த்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மேட்டரை நான் உள்ள கொண்டு வருவேனடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரயன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
இதுக்கப்புறம் ரயனுக்கு என்ன தோணும், ஆஹா இதுக்கப்புறம் நம்ம போய் ஜாக்லினை நாமினேட் பண்ணாலும் ரொம்ப சேஃபா அவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், எனக்கு திருட்டு மாதிரி தோன்றாங்க, இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு நம்ம நாமினேட் பண்ணணும், நம்ம மனசுல என்ன உண்மை இருக்கோ அதை சொல்லக்கூடாது, சொன்னா நம்மளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுவாளோ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஆக மொத்தத்தில் இப்ப கூட ஜாக்லின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு அப்படிங்கிற பேர்ல சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு போனாங்களோ அந்த குற்றச்சாட்டை நான் தப்புன்னு ப்ரூவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்ணல, அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இது எடுத்துட்டு வந்து நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து ரயான் வந்து ஸ்மார்ட் பிளேயரா தோணுது. அண்ட் ஜாக்லின் ரயான் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அரும்பு சார் சொல்றாப்ல, பாத்தியா நான் சொல்லிட்டு வந்த ரீசனை எங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றாங்க பாத்தியா, அதே இடத்துல அப்படியே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றாங்க. அங்க கேமரா ஃபோக்கஸ்ல இருக்கு, சோ கேமரால பதிவு பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. இங்க இந்த விஷயத்தை இவர் ராணுவ கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேமரா யாரை ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆக மொத்தத்தில் அருணும் ஜாக்லினும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றது இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் இதுல வர என்ன சொல்றாப்ல, நான் மட்டுமா இதை சொன்னேன், அந்த கேங்ல இருந்து சௌந்தர்யா கூட தானே சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே நின்று ரஜித் கிட்ட என்னன்னா அப்படிதானே அப்படி கேட்டதுக்கு ஆமாப்பா 60 நாள் நடிச்சிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டாலேப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு கூட சேர்ந்துக்கிட்டாப்ல. நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற 60 நாளா நடிச்சு. அண்ட் ஜாக்லின் மறுபடியும் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம யாரா விளையாட்டு பிடிக்கல, என் கேம் பிடிக்கல, அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி தான் கூட பரவாயில்ல, எதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டரை உள்ள கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதை சொல்லிட்டு இருக்கும்போது ரயன் பார்த்தான், சரி ஓகே சௌந்தர்யாவே கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கூப்பிட்டு உட்கார வச்சோன்னே சௌந்தர்யா வந்து கேட்டாங்க, நான் சொன்னது உனக்கு ஹிட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா நீ வேற ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிக்கலாம், எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர் உள்ள கொண்டு வந்து கேட்ட அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லும்போது சௌந்தர்யா சொல்றாங்க, எனக்கு வேற எதுவுமே தோணலையே, எனக்கு என்ன தோணுச்சு அதை தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல மேனிபுலேட் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தோணலையே. ஆக மொத்தத்தில் இங்கேயுமே ஜாக்லின் என்ன பண்றாங்க அப்படின்னா, உன் மனசுக்குள்ள ஜெனியூன் ஒரு விஷயம் தோணுது பத்தியா, அதை நீ வெளிப்படையா சொல்லாத, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமா இல்லையா. அதனால நான் என்ன சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் சும்மா சொல்லுவோம்ல அதை சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. இப்பயுமே அவங்க கேமை விளையாட விடாம இப்ப யாரு ஸ்டாப் பண்றா, ஜாக்லின் தானே ஸ்டாப் பண்றாங்க. இதை சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப ஜாக்லின் கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னா கூட 4 பேர் இருக்கமே, ஏன்டா என் பேரை மட்டுமே கோத்துறீங்க அப்படின்னு கேட்டா சௌந்தர்யா சொல்றாங்க, நான் கோர்த்தெல்லாம் விடல, எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜாக்லின் கேட்டாங்க, சரி ஓகே காலைல கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சுல, அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீ தானே வந்து பிளேன் நான் கோச் பண்றதுக்காக வந்து நின்று அப்படின்னு கேட்டா ஆமான்றாங்க. உண்மையில நான் கோச் பண்ணி வந்து ஆமான்றாங்க. அதை கேட்கும்போது தான் பயங்கரமா காமெடியா இருந்துச்சு. ஏமா அப்ப நீ அப்ப வரைக்குமே இண்டிவிஜுவல் கேம் நீ ஸ்டார்ட் பண்ணல, அப்ப வரைக்குமே ஜாக்லின் கோச்சிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் போய் நின்றுவான், வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி போய் நின்றாங்களாமா. இப்பதான் திடீர்னு ஞானயோதயம் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தாலாம் வேலை கேட்காது, அதை போய் நாமினேஷன்ல உடச்சி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி உடச்சி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சௌந்தர்யா இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவங்க ஜெனுனா சொன்ன மாதிரிலாம் தெரியல, இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க உண்மையிலே இண்டிவிஜுவல் பிளேயரா விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க ஜெனுனா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜாக்லின் பின்னாடி போய் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இப்போ வந்துட்டு நீ கோச் பியோ நினைச்சா நான் பின்னாடி வந்து நின்னேன், அதனால தான் நாமினேஷன்ல போய் அதை போட்டு உடைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இண்டிவிஜுவல் பிளேயர்ன்றதை நான் எங்க ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா நாமினேஷன்ல, அதுலயும் குறிப்பா ஓப்பன் நாமினேஷன் தான் ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாரும் முன்னாடி இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாரும் மனசுக்குள்ளேயும் பரவாயில்லையே சௌந்தர்யா உடைச்சி வெளியே வந்துட்டாலே, இதுக்கப்புறம் இந்த கேங்கில்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் வந்து ஹெவியா வருது. நாம நிக்காம இருந்தா அவ வந்து கோச்சிப்பாலோ எனக்கு அது வருது. ஆனா சௌந்தர்யாக்கு இவ்வளவு நாளா புரியாம இப்பதான் திடீர்னு எல்லாமே புரிஞ்ச பாருங்க. பாருங்க இது ஒரு கேம் ஷோ, கேம மட்டும் பாருங்க, நம்ம இங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உன யார் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணா போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் வழக்கம் போல ஜாக்லின் பக்கம் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தவங்கள பர்சனலா எடுத்துக்காதீங்கன்றாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அண்ட் இன்னும் பக்கம் சௌந்தர்யா போயிட்டு விஷால் கிட்ட எல்லாம் ஜாக்லினை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி டாமினண்டா பேச வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, அதனால எனக்கு பேசவே வர மாட்டுது, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என் கேமை ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்றேன், நான் மட்டுமா சொல்றேன் ஜெஃப்ரி கூட தான் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபேஸே ஒரு இடத்துல டாமினண்டா இருக்கும்போது எனக்கு இப்ப அங்க பேசவே எனக்கு வரல. அப்ப ஷாப்பிங் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க் உடைய நேம் வந்து பிஸ்கட் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படினாங்க. அதாவது நம்ம வழக்கமா விளையாடி இருப்போம் இல்லையா, அந்த நெத்தியில பிஸ்கட் வச்சுட்டு அப்படி மூஞ்சி அசி வச்சு அடுத்து அந்த பிஸ்கட்டை வாயால எடுத்து சாப்பிடுவோம்ல, அதுதான் டாஸ்க். சோ இதுல வந்து மொத்தமா 8 பேர் தான் டாஸ்க் வந்து வின் பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால 4000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதுல சௌந்தர்யா சரியான காமெடி வின் பண்ணாங்க. நெத்தியில பிஸ்கட் வச்சுட்டு நாக்கால எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எம்மா இன்னும் பிஸ்கட் நெத்தியை விட்டு தாண்டி வரலமா, முதல்ல கீழே கொண்டு வா அப்புறமா நாக்க நிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நெத்தி சுருகா பிஸ்கட் நெத்தியில தான் இருக்கு, உருவ நெத்தி என்னடா சொல்றீங்க? இல்ல ராணுவ கண்ண வரைக்கும் பிஸ்கட்டை கொண்டு வந்துட்டாப்ல. சரி ஓகே அப்படியே நாக்க வச்சு எர்றான்னு சொல்லி சொன்னா அந்த பிஸ்கட் அப்படியே கழுத்து வரைக்கும் கொண்டு போயிட்டாப்ல. கொண்டு போடா ராணுவ. அண்ட் மொத்தமா 8 பேர் தான் வின் பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால 4000 பாயிண்ட்ஸ் தான் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் பஃபர் ஒரு 250 பாயிண்ட்ஸ் பிக் பாஸ் வந்து கொடுப்பார் இல்லையா, சோ அதையும் சேர்த்து யூஸ் பண்ணி மொத்தமா 4170 பாயிண்ட்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அண்ட் இதுலயுமே வழக்கம் போல ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. நீங்க வந்து பால் எடுத்துக்கு போல கேரட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு பக்கம் சொல்ல, அண்ட் வந்து பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேசாம இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு டிஸ்கஷனா போயிட்டு இருந்துச்சு. மில்க் 2 பாக்கெட் வாங்குற இடத்துல கேரட் 2 kg வாங்குறது தான். அண்ட் மறுபடியும் ஜாக்லின் சௌந்தர்யா வந்து பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா சொல்றாங்க, இங்க பாரு நான் பேச வரும்போது ஒரு மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிற பத்தியா, அது பார்க்க எனக்கு இஷ்டமே வர மாட்டேது பேசுறதுக்கு
அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் சொல்றாங்க சரி ரைட் உனக்கு அப்படி தோணுதா அப்படின்னா உன் விருப்பம் தான், நீ பேசினா பேசு பேசாட்டா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யா சொல்றாங்க எனக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்னால கேம் ஸ்பாயில் மாதிரி தோணுது, என்னால யாருக்காச்சும் கேம் ஸ்பாயில் ஆச்சு யாராவது சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு எனக்கா நீ வந்து பேசணும்ல நானும் அவனை பேச சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு அப்படி தோணு இருக்குல்ல, உனக்கு தோணுனா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அண்ட் இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது கடைசியா ஜாக்லின் ஒரு மேட்டர் ஒன்று சொல்றாங்க, அதாவது காலைல சொன்னா இல்லையா இந்த கேப்டன்சி டாஸ்க்ல நான் கோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து நின்று அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அந்த மாதிரி நிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது இவ்வளவு நேரம் நீ பேசினதுலேயே ஒரு நல்ல பாயிண்டா இதாமா சொல்லியிருக்க, அதாவது கோச்சிப்பாங்கன்றதுக்காக நீ வந்து நிக்காதம்மா, ஓ விளையாட்டு நீ விளையாடுகிறத எங்கேயாச்சும் இடத்துல சொல்லுமான்ற மாதிரி நமக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதை ஒரு வழியா கடைசியா ஜாக்லின் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து சௌந்தர்யா சரி ஓகே நீ சொல்லிட்டல இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. அப்பா நினைப்பேன் உன் பக்கத்துல வந்து நின்னு அப்படி நிக்காத. அண்ட் வழக்கமா சௌந்தர்யா விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, நேரா போயிட்டு கேமராமேன் வந்து புலம்புறது அந்த வேலையை இங்கேயும் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதுல ஒரு மேட்டர் ஒன்று சொல்றாங்க, அதாவது இந்த ரயன் இருக்காம்பர் அவன்லாம் வந்துட்டு இதுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் தைரியம் கிடையாது, அவனும் இருந்து வெளியே வர மாட்டான், நான் அதுல இருந்து வெளியே வந்து நான் போய் சொன்னேன் அப்படின்னா அதையும் தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரயனையும் சேர்த்தே போட்டு விட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மக்களே புரிஞ்சுக்கோங்கப்பா, கோவா கேங்ல மொத்தமா 4 பேர் இருந்தோமா, அதுல ஜெப்ரி ஆல்ரெடி வெளியே போயிட்டான், இப்போ நானும் வெளியே வந்துட்டேன்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்போதைக்கு கோவா கேங்ல இருக்குது மொத்தமே 2 பேர் தான், அந்த 2 பேர் யாருன்னா ஜாக்லின் அண்ட் ரயன், இவங்க 2 பேர் தான் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேர் தான் ஒண்ணா சேர்ந்து கேம்ல ஆடுறாங்க, மற்றபடி கோவா கேங்னு ஒன்று இல்லவே இல்லை, அதை குழி தோண்டி புதைச்சி விட்டா அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு மெசேஜ் சொல்லிட்டாங்க. இவனுக்கே தைரியம் இல்லை, அப்போ சொல்லவே மாட்டான், அவன் மாட்டிட்டு இருக்கிறதும் அவனுக்கு தெரியல. ஸோ அதோட நீங்கள் எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு போகிறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் சொல்லலாம். ஏன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சு அண்ட் குறிப்பாக இந்த ஓப்பன் நாமினேஷனை இந்த வாட்டி தான் சிறப்பாக ஆடிருக்காங்க. இந்த ஓப்பன் நாமினேஷன் என்ன, இதை எப்படி ஆடணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சு இருக்கிற 11 பேரையும் நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த 11 பேர்ல இருந்து கண்டிப்பாக ரஞ்சித் வெளியே போயிடுவாருங்கிறது கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னொரு நாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது அன்ஷிதா இல்லைன்னா ரயன், இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வெளியே போவாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இந்த வாரமும் மோஸ்ட்லி டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த வாரம் மிட் எவிக்ஷன் இருந்தா கூட இருக்கலாம். ஸோ அதில் கூட ரஞ்சித்தை வெளியே அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் குறிப்பாக இந்த சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் உங்களுடைய பிரச்சனை இல்லை, சௌந்தர்யா வந்து ஜாக்லினை அடிச்சு நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. இதுல ஜாக்லினுடைய முகத்திரை என்ன அப்படிங்கிறது கிழிச்சு விட்டாங்க. அண்ட் கூடவே பாத்தியா ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட அடிச்சு நான் இண்டிவிஜுவல் பிளேயர்ன்றதை காட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய முகத்திரையும் சேர்த்து அவங்களே கிழிச்சு விட்டுக்கிட்ட மாதிரியும். அண்ட் இவ்வளவு நாள் ரயன் அவங்க எதுவுமே சொன்னது கிடையாது. கூடவே இந்த விஷயத்துல ரயனுடைய முகத்திரையும் சேர்த்து கிழிச்சு விட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோல் தனியாக பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை and take care. Take